ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையிலும் தேவ சித்தத்தை அறிந்து புரிந்து வாழ்கிற நாட்களாய் மாறட்டும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். தேவ சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எது கர்த்தருடைய சித்தம்? இந்த வேலை கர்த்தருடைய சித்தம் தானா? இந்த தொழில் கர்த்தருடைய சித்தம் தானா? இந்த திருமண வரம் கர்த்தருடைய சித்தம் தானா? இந்த கல்லூரியில் நான் சீட் போடுற கர்த்தருடைய சித்தம் தானா? இந்த மாமிசத்தில் முடிவெடுக்காதீங்க. நல்லதா இருக்காது. பாருங்க, ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு தெய்வ மனிதன் ஒரு முறை கப்பல் பிரயாணம் பண்ணுகிறார். FB மேயர். அந்த தெய்வ மனுஷன் பார்க்கிறார், இரவு நேரத்தில் நட்சத்திரம் காணல, சந்திரனை காணல, பயங்கர காரியம். இவருக்கு பயம் ஆயிடுச்சு. எப்படி கரை சேர போறோம்? எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்குதே. வெள்ள மாலு வீட்டை போய் கேட்டாரு, சார் எப்படி உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா? எளிதா போயிருவீங்களா? எங்க பாருங்க ஒரே இருட்டா இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொன்னாரு, நான் பாருங்க 3 லைட்டு தெரியுதா? இப்போ 3 லைட்டு தெரியுது. இந்த 3 ஒரே கோடில் இப்போ நேராக வருதோ அப்போ நான் புரிஞ்சுக்கிடுவேன், நான் துறைமுகத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ரொம்ப எளிதாய் நான் இந்த கப்பலை துறைமுகம் கொண்டு போவேன்னு சொன்னார். அவர் புரிந்து கொண்டாராமே. என் வாழ்க்கையில் அப்படித்தான். கடல் என்பது உலகம், கப்பல் என்பது விசுவாச வாழ்க்கை. 1 பரிசுத்த ஆவியானவர், 2 வேத வசனம், 3 தேவன் அனுமதித்த பாதை. இந்த 3 ஒரே கோட்டில் வரும்போது நான் புரிஞ்சுக்கிடுவேன், இது தேவ சித்தம் என்று அவர் விளங்கி கொண்டார். உண்மையே தானே? ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள், அழகா லீட் பண்ணுவார். வேத வசனத்தை பாருங்க, ஒத்து போகும். இது தேவன் அனுமதித்த பாதை என்பதை விளங்கி கொண்டால் அவன் தேவ சித்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். அப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமையுங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். ஜெபிக்கலாம. தகப்பனே, சுய சித்தத்தின்படி சுய விருப்பத்தினுடைய வாழாதபடி ஆண்டவரே, தேவ சித்தத்தை அறிந்து உணர்ந்து வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.